வெல்கம் டு ராஜியின் நலபாகம். தினை அரிசி லட்டு அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு முருகருக்கு பிடித்தமான தினை அரிசியும் தேனும் வச்சு ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். இது பிரசாதத்துக்கும் வச்சுக்கலாம், நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தினை அரிசி ஒரு கப் அளவு, ஒரு அரை கிலோ அளவு நான் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 2 முறை மட்டும் நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவிட்டு ஒரு சின்ன ஜல்லடை வச்சு வடிச்சுக்கோங்க, கீழே போகாமல். இப்போ இதை தண்ணி எல்லாம் வடிச்சிடலாம். நல்லா 1 மணி நேரம் ஊட்டினதுக்கு பிறகு இந்த ஜல்லடையில் ஒரு துணி போட்டுட்டு அந்த தினை அரிசியை நம்ம வடித்து வச்சுக்கலாங்க. தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சிரும். அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம வெறுமனே வடிக்கும்போது அந்த அரிசியெல்லாம் கீழே போகும். அந்த மாதிரி போகாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சிரும். ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட அப்படியே விட்டுடுங்க. நல்லா இப்படி உணர்ந்து வந்துடும். இப்போ இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்ல தண்ணி வடிஞ்சிருச்சு, ஈரமே இல்லை, அரிசி நல்லா புலன்னு இருக்குது. இப்போ இதை கடாயில் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ஈரம் இல்லாமல் இருக்கணும். கடாய் நல்லா சூடேறினதும் தினை அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுபடணுங்க. அரிசி நல்லா சூடேறணும். பழையபடி நம்ம தினை அரிசி எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு வரணும். நல்லா அப்படி சூடேறி வறுத்ததும் அந்த சூட்லேயே 50 கிராம் பாதாம் சேர்க்குறேன் நான். அரை கிலோ தினை அரிசிக்கு 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, 10 ஏலக்காய். இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் நான். அந்த சூட்லேயே கிளறி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ஆறட்டுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்ல நைஸாகவும் பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ரவை பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும். அந்த மாதிரியும் செய்யலாம். நல்ல பவுடர் பதத்துக்கும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். தடவை போட்டு அரைச்சதை இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ திருப்பியும் 2வது தடவை அரைக்கும்போது அதோட வெல்லம் சேர்க்க போகிறோம். இப்போது 1 கப்பு கிண்ணம் தினை அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இது எதுக்காக வெல்லத்தை அந்த அரிசியோடு கொஞ்சம் இருக்கும்போதே சேர்க்குறோன்னா வெல்லம் ஜாரில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், அதுக்காக தான். வெறும் வெல்லம் போட்டோம்னா ஜாரில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த தினை அரிசியோடு சேர்த்து வெல்லத்தை அரைக்கும்போது ஜாரில் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுட்டோம். இப்போ வெல்லம், தினை அரிசி எல்லாத்தையும், பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது சலிக்க வேண்டாம். இதோட 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. தேன் ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். நல்ல கெட்டி தேன் 2 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்தி ஸ்நாக்ஸும். இப்போ இதோட வெறுமனே அப்படியே உருட்டலாம் நெய் சேர்த்து. இன்னும் கொஞ்சம் நமக்கு கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லெண்ணெய் 2-3 டீஸ்பூன்லேருந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ லட்டு நம்ம தேவையான உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, தினை அரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரசாதத்துக்கும் வச்சுக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தினை அரிசி லட்டு வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.